தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் வாக்குகளை அள்ளும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 முடிவடைந்து விட்டது. ஜோசப் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமா செய்த தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகள், மொத்தம் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் 4% விஜய் கைப்பற்றினார். மீதி 4% தான் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக அரசின் மீது கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. பொதுவாக சென்னையில் கடுமையான மின் தட்டுப்பாடு, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் மின் தட்டுப்பாடு, குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் மாநகராட்சியில் குப்பைகள் அள்ள வருவது கிடையாது, சுத்தமான குடிநீர் வழங்குவது கிடையாது, கொசு மருந்து அடிப்பது கிடையாது, தெருநாய் தொல்லை, எங்கு பார்த்தாலும் கொலை, களவு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வழிப்பறி என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் வருகிற இடைத்தேர்தலில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட குறைவாக பெறக்கூடியதாக உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று அதிமுக வாக்கு வங்கி மிகவும் அதாள பாதாளத்துக்கு செல்லும் என்று கணிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள், திமுகவுக்கு தாவி வருகிறார்கள். மேலும் அறிவுள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது அதிமுகவின் வாக்கு வங்கி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதன் கூட்டணி கட்சியான பாஜகவே தற்பொழுது பிளவுண்டு கிடக்கிறது. பாதி பேர் அண்ணாமலை ஆரம்பித்துள்ள இயக்கத்தின் பின்னால் சென்று விட்டனர். தற்பொழுது விஜய்க்கு மாற்றாக சீமான் பொதுமக்களால் பார்க்கப்படுகிறார். நடைபெறவுள்ள 5 தொகுதிகள் இடைத்தேர்தலில் சீமான் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிகம் பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கருத்து கணிப்புகள் எல்லாம் 15% வாக்குகளை சீமான் இடைத்தேர்தலில் பெறுவார் என கூறுகின்றன. விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. நாம் தமிழர் கட்சி கடந்த 16 ஆண்டுகளாக மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் கலாச்சாரத்துக்காக, இயற்கைக்காக, ஆடு மாடுகளுக்காக, மலைகளுக்காக, ஆற்று மணல் கொள்ளையை தடுப்பதற்காக, விவசாயத்துக்காக, விவசாயிகளுக்காக போராடி வருகிறது. மக்கள் ஆதரவை பெற்று ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறும்.